பார்க்கடலை கடைந்துதான் அமிர்தத்தை எடுத்ததா சொல்லுவாங்க. ஆனா இங்க என்ன, பல்வேறு நாடுகள்ல இருந்து பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட். இப்ப ஒரே ப்ராடக்ட் வேற வேற இடத்துல விளையும். ஆனா அதோட பெஸ்ட் எங்க இருக்கும்னா ஒரு குறிப்பிட்ட சீதோஷ்ண நிலை, குறிப்பிட்ட மண் வளம், குறிப்பிட்ட மழை வளம் இதே மாதிரி இருக்கும்போதுதான் அது அங்க பெஸ்டா விளையும். அதே மாதிரி இங்க ஒரு 12 விதமான பொருட்கள் இருக்கு, முழுக்க முழுக்க தாவரத்திலான. இதுல என்ன பெனிஃபிட், இந்த ப்ராடக்ட் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ப்ரூக்டு பம்கின் சொல்லக்கூடிய பட்டர் ஸ்குவாஷ் சீட்ஸ். இது என்ன செய்யுதுன்னா, இதுல இருக்கிற விதைகள்ல நாமளும் என்ன செய்வோம், இந்த பரங்கி விதைகள்ல இருக்கிற பருப்பு எடுத்து சாப்பிடுறது உண்டு, கரெக்டுங்களா? ஆனா இதுவும் பகாமா தீவுகள்ல விளையும் போது அங்கிருந்து அதுல இருக்கிற நுண்ணூட்ட சத்துக்களும் அதிகம், மருத்துவ குணமும் அதிகமா இருக்கும். இது இதுவும் யூரினரி பிளாடர் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுது. ஜிங்க் மெக்னீசியம்லாம் நிறைய இருக்கிறதுனால ஹார்ட்டுக்கு நல்லது, கட் ஹெல்த்துக்கு நல்லது, ப்ராஸ்டேட்டுக்கு நல்லது. இதுல ஒமேகா 3 நிறைய இருக்கு. ஒவ்வொரு செல்லுக்குமே ஒமேகா 3ங்கிறது நல்லது. இது நம்ம உடம்புல இருக்கிற ஒட்டுண்ணிகள், பூச்சிகள், பூஞ்சைகள்லாம் கொள்வதற்கு, அதை ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது பங்க்சர் வைன்னு சொல்லக்கூடிய ஒரு நம்ம ஒரு நெரிஞ்சல். இது நம்ம ஆண்களுக்கான காம அரசின்னு சொல்லுவாங்க. டெஸ்டோஸ்டரோனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிறவங்க, குறிப்பா உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு, அந்த உடற்பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் அந்த அவங்களோட மசில்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகும். அதை திருப்பி ரிப்பேர் பண்ணணும், மீள் உருவாக்கம் பண்ணணும். அதற்கு இந்த நெரிஞ்சல் மில் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. ரொம்ப தூரம் ஓடுறவங்க அதே மாதிரி எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் அந்த எனர்ஜியை கொடுக்குது. எப்படின்னா, நம்ம ரத்த குழாய்களை இயற்கையாவே நைட்ரிக் ஆக்சைடு உருவாக்கி அதை விரிவடை செய்யறதுக்கு உண்டான எபிலிட்டி இது கிரியேட் பண்ணுது. அதனால ரத்த ஓட்டம் அதிகமாகுது. காம விருப்பத்தை, லிபிடோவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ், இது என்ன அப்படின்னா, சீனால இருந்து நமக்கு கிடைக்குது இந்த பழம். இந்த பழம் அப்படிங்கிறது இதுல இருக்கிற நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள் அதிகமா இருந்தாலும் இதுல இருக்கிற ஸ்டெம் செல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் பிரிச்சு கொடுக்குறாங்க. இது தோல்ல இளமையா யங்கா வச்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு அந்த டெக்ஸ்டர்லாம், குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஸ்கின். கொஞ்சம் டீனேஜ் கேர்ள்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிலருக்கு நல்லா இருக்கும், சிலருக்கு அக்னி அதே மாதிரி எல்லாம் வந்திருக்கும், பருக்கெல்லாம் வந்திருக்கும். ஆனா இந்த நல்லா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் காரணம் என்னன்னா, அந்த உடம்புல அந்த ஸ்டெம் செல்ஸ் நல்லா இருக்கு, ஸ்கின்னோட குவாலிட்டி நல்லா இருக்கு, மாய்ஸ்சர் நல்லா இருக்கு, கொலஜன் அங்க நல்லா உற்பத்தி ஆகுதுன்னு அர்த்தம். இது என்ன செய்யும்னா, இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்ஸ் கொடுத்து ஸ்கின்னை நேச்சுரலா எங்க வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அல்ட்ரா வயலட் ரேசஸ்ல இருந்து, புற ஊதா கதிர்கள் இருந்து நம்ம பாதுகாக்கும். செல் புதிதா உருவாகுது, நம்ம உடம்புல செல் அழியறதும் உருவாகுறதும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்ப செல் அழிந்து புதிதா உருவாகும் அந்த செல் நல்ல குவாலிட்டியா உருவாகிறதுக்கான சப்போர்ட் பண்ணுது. வயதாகும் தன்மையை இது குறைத்து கொடுக்குது. இதே விஷயத்த தான் இன்னும் பெட்டரா இந்த கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் பண்ணுது. இது வயதாகும் தன்மையை குறைக்குது, தோலை வந்து ஒரு க்ளோ கொடுக்குது. நிறைய பேர் இதை எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு வசீகரமான தோற்றத்தை பார்ப்பாங்க. செல்கள் நீடித்த ஆயுளை அடையறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். இது சுவிட்சர்லாந்துல ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு பழம். அதுக்கு ஒரு 7 அடுக்கு பாதுகாப்போட இதை விளைவிப்பாங்க. பாதுகாப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இதுல இருக்கிற அந்த சத்துக்கள் ராஜாக்கள் மட்டுமே சாப்பிடணும், எல்லாருக்கும் போய் சேரக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. இதுவும் இப்ப சுவிட்சர்லாந்து தான் நமக்கு கிடைக்குது. அடுத்து கார்டிசெப்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு காளான், இது இமயமலையில மட்டும் விளையக்கூடியது. எதுக்காக இமயமலையில விளையுதுன்னா, ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு தன்மை உண்டு. ஒவ்வொரு இடத்துக்கும் ஏத்த மாதிரி சில பொருட்கள் விளையும், அங்க இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி. இப்ப சவுத் இந்தியால இருக்கிறவங்க நெல் நிறைய சாப்பிடுவாங்க, அரிசி நிறைய சாப்பிடுவாங்க. நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா கோதுமை நிறைய எடுத்துப்பாங்க. அவங்கவுங்க சீதோஷ்ண நிலைக்கு ஏத்த மாதிரி இருக்கும். சில பழ வகைகள்லாம் சில பருவ காலத்துல மட்டும்தான் விளையும். இப்ப மேங்கோ பாத்தீங்கன்னா ஒரு கோடை காலத்துல விளையும். இந்த தர்பூசணி எல்லாம் கோடை காலத்துல அதிகமா இருக்கும். இதே மாதிரி இந்த கார்டிசெப்ஸ் காளான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட மலை உச்சியில தான் விளையும். ஏன் அப்படின்னா, அங்க இருக்கிற மக்களுக்கு ஆக்சிஜன் ஒரு பற்றாக்குறை இருக்கும். இந்த கார்டிசெப்ஸ் அப்படிங்கிறது அங்க கிடைக்கும் போது அங்க ஆக்சிஜன் குறைவா இருந்தாலும் உடம்புக்கு அந்த ஆக்சிஜனை ஏற்றுக்கும் திறனை அதிகரிச்சு கொடுக்கும். அடுத்தது ஜப்டிகாபா அப்படிங்கிற ஒரு நாவல் பழம் மாதிரி இருக்கிற ஒரு பழம். இதுவும் கிட்டத்தட்ட நிறைய மருத்துவ குணங்கள் வாய்ந்தது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது, விட்டமின் சி அதிகமாக இருக்கும். அதனால நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லது, இதய பாதுகாப்புக்கு நல்லது, ரத்த ஓட்டத்துக்கு நல்லது, புற்றுநோய்கள்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். பேஷன் ஃப்ளவர் அப்படிங்கக்கூடிய பாசிஃப்ளோரா அப்படிங்கக்கூடிய ஒரு ஃப்ளவர், இது மனசை அமைதிப்படுத்தும். நம்முடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நிறைய இருக்கிறது தான் இப்ப பிரச்சனை.
இது வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை கட்டுப்படுத்தி ஹாப்பி ஹார்மோன்களை அதிகமா சுரக்க வைக்கும். அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, உடம்புல ஒரு அமைதி இருக்கும். நரம்பு மண்டலம்லாம் உங்களுக்கு அமைதியா இருக்கும். அதனால நல்ல தூக்கம் இருக்கும். ஒரு டீப் ஸ்லீப் இருக்கும். விலிகியா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து அ வெயிட் மேனேஜ்மென்ட்க்கு நல்லது. அதுல இருக்கிற புரதச்சத்து, ஒமேகா 3 போன்றவைலாம் செல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.